ஆ வணக்கம் ஐயா. ஆ பாருங்க. யார் யாரை கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. காண்பதறிவு. எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. எப்பொருள் யாரை யாரை கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. ஐயத்து நீங்கி தெளிந்தார்க்கு வையத்தின் வானம் நனிதுடைத்து. ஐயம் நீங்கினால் விண்வெளியை அடையலாம், சந்தேகம் நீங்கினால் விண்வெளியை அடையலாம். பசிதாகத்தை கட்டுப்படுத்தி இயற்கை ஆற்றலை வாழலாம் என்ற நம்பிக்கை யார் யாருக்கு வந்திருக்குது? எல்லாருக்கும் வந்திருக்கு ஐயா. அவ்வளவுதான். ஆமையா. அப்படின்னா நிரூபிச்சு காட்டணும். அதுதான். அப்ப நிரூபிச்சு வாழ்ந்து காட்டு சித்தர்கள் இருக்கிறாங்க. ஏன்னா பரிணாமவியல்ல அவங்க எச்சமா இருக்கிற பொருளை தான், எச்சமாக இருக்கிற அந்த ஜீரண நீரைத்தான் நிறுத்தி இருக்கிறார்கள். வேற ஒன்றும் செய்யல. என்னது? அவ்வளவுதான். எங்க நீங்க பேசுற காதுக்கு வரவே இங்க நான் ஜீரண நீரைத்தான் நிறுத்தி பழகி இருக்கிறார்கள். ஆக அந்த நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குது ஐயா. இப்ப கரெக்டா. அப்ப அந்த ஜீரண நேரைத்தான் நிறுத்தி பழகி இருக்கிறார்கள். அதாவது மனிதனை சாவடிக்க கூடிய மரணத்தை விருப்பத்தில் வராமல் நோவில் சாகடிக்கக்கூடிய அந்த ஜீரண நேரைத்தான் சித்தர்கள் பல ஆயிரம் ஆண்டுக்கு முன்னாடி நிறுத்தி காட்டினார்கள். அதை சிபாரிசு செய்தவர் திருவள்ளுவர். திருவள்ளுவர் தான் ஜீரண நேரை நிறுத்தி பழகு. அது ஏன்னா அதுக்கு முன்னால நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது. அதுக்கு தாபதர்னு சொல்லுவாங்க. தாபம் அப்படின்னு சொன்னாவே பசின்னு அர்த்தம். தாபம், பச்சாதாபம். தாபம் சொன்னாவே, தாபம் அப்படின்னாவே ஒரு வகையான காமம் அர்த்தம், ஒரு வகையான விஷயம் பேர் தாபதம். தாபம்னா காபம். காமத்துக்கு காமம் சொன்னாலும் தாபம் தான். தாபதம் என்று சொன்னாலே பரமேஸ்வரி சரியா எடுக்கல. தாகம் விட்டு விட்டு கேக்குதுங்க ஐயா. யாருது? என்னதா? உங்களுதா? ஆமா ஐயா. உங்களுது ஐயா. எனது விட்டு விட்டு கேக்குதா? எப்படி கலைனால எப்படி கேக்குது? நல்லா கேக்குது ஐயா. எனக்கு நல்லா கேக்குது. பிரிந்ததில் எப்படி கேக்குது பழனிசாமி? உங்களுதான் சரியில்லை நினைக்கிறேன். எல்லாதெல்லாம் நல்லா கேக்குங்கிறாங்க. உங்களுதான் பரமேஸ்வரர் தான் சரியில்லை. சரிங்க ஐயா, பாக்குறேன். இப்ப நல்லா எடுக்குது. எங்கே வெளியே உட்கார்ந்துருக்கீங்களா? வீட்டுக்குள்ளதான் உட்கார்ந்துருக்கேன். இப்ப கேக்குது. இடத்த மாத்தி உட்காருங்க. இப்ப நமக்கு வலுவான சான்று கிடைச்சிக்கிட்டே இருக்கு. எனக்கு ஆராய்ச்சிக்கான இப்ப காலையில நோண்டி ஒரு வலுவான சான்று கண்டுபிடிச்சிருக்கேன். ஆராய்ச்சி நோண்டி என்ன கண்டுபிடிச்சிருக்கிறேன்? ஒரு வலுவான சான்று என்ன கண்டுபிடிச்சிட்டே வர்றேன். இதுக்குள்ள ஒரு மர்மமான ஒரு பொருள் இருக்கு. என்ன பழனிவேல்? இந்த கிராஃபைட்டுக்குள்ள ஒரு மர்மமான ஒரு பொருள் அடங்கி இருக்கு. அந்த குறிப்பு அனுப்பிச்சிருக்கேன் பாரு, எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிருக்கேன், படிச்சு பாருங்க. இந்த கிராஃபைட்டுக்குள்ள இந்த கிராஃபைட்டை ஆராய்ச்சி பண்ணி ஒருத்தர் நோபல் பரிசு வாங்கியிருக்கார் 2010. கிராஃபைட் ஆராய்ச்சி பண்ணி அதேதான் அணுக்கரு நலிந்த விசை மற்றும் கிராஃபனின் அற்புத கூட்டணி ஆசிரியர்கள் இனியன் AMU ELSUE சரிமுகம் ஆற்றல் புரட்சியின் தொடக்கம். நமது உலகிற்கு தடையற்ற மாசற்ற ஆற்றல் தேவைப்படுகிறது. தற்போதைய பேட்டரிகள் வேதியியல் வினைகளால் இயங்குவதால் சில மணி நேரங்களில் பற்றி விடுகின்றன. ஆனால்
இயற்பியல் விதிகளை உற்று நோக்கும் போது முடிவில்லாத ஆற்றல் மூலத்திற்கான வழி திறக்கிறது. இயற்கையில் அணுக்கருவை ஒன்றிணைக்கும் வலிமையான விசை, அதை சிதைக்கும் நலிந்த விசை என இரு விசைகள் என உள்ளன. இதில் அணுக்கரு நலிந்த விசையை இருபரிமாண கிராஃபின் ஊடகத்துடன் இணைந்து நீண்ட காலம் உழைக்கும் சாகா மின்கலம் உருவாவதற்கான எளிமையான அறிவியல் கருதுகோள் இங்கே விவரிக்கப்படுகிறது. அணுக்கரு நலிந்த விசை மற்றும் அதன் கண்டுபிடிப்பாளர்கள். அணுக்கரு மையத்தில் புரோட்டான்களும் நியூட்ரான்களும் உள்ளன. ஒரு நியூட்ரான் தனிச்சையாக பிரிந்து புரோட்டானாகவும் எலக்ட்ரானாகவும் மாறும் நிகழ்வே பீட்டா சிதைவு. ஐயா, அப்போ ஒரு நியூட்ரான் தன்னிச்சையாக பிரிந்து புரோட்டானாக எலக்ட்ரானாக மாறுமா? ரெண்டுமே மாறுமா? ரிலீஸ் பண்ணுது, அதாவது அது ரிலீஸா மாறுது. ரிலீஸ் பண்ணும்பொழுது அந்த புரோட்டான் எலக்ட்ரான், அப்புறம் வந்து புரோட்டான் எலக்ட்ரான், அப்புறம் வந்து ஆன்டி நியூட்ரினோ, அதாவது புரோட்டான், அதை எப்படின்னா எலக்ட்ரான் வெளிவரும், ஆன்டி நியூட்ரினோ வரும், காமா போட்டான் வரும், புரோட்டான் வரும். இதுதான் அடிப்படை. 4 பொருள் வெளியாகும். நியூட்ரான் வந்து சிதையும் பொழுது எலக்ட்ரான் வெளிவரும், அப்புறம் வந்து ஆன்டி நியூட்ரினோ வெளிவரும், அதுக்கப்புறம் இந்த காமா போட்டான் வெளிவரும், அப்ப புரோட்டான் வெளிவரும். இதெல்லாம் 4மே நடக்கும் அப்படிங்கறத கண்டுபிடிச்சாங்க. இதெல்லாம் எதில் நடக்குது, எப்படி நடக்குதுன்னு யாருக்கும் தெரியாது. இப்படிதான் நடந்துட்டு இருக்குது. அதுல அது ஆமா, இதெல்லாம் இருந்துட்டு இருக்குது. இதை வந்து 1934 என்ரிகோ ஃபெர்மி நலிந்த விசைக்கான ஒரு தியரி சொன்னார். நலிந்த விசைனா இப்படித்தான் இருக்குன்னு ஒரு தியரி சொன்னார். சரியா? என்ரிகோ ஃபெர்மி அவர் தான் அணுக்கரு. என்ரிகோ ஃபெர்மி தான் வந்து அணு உலை உலகத்துல முதல் கட்டணும் அமெரிக்காவில். அதுக்கப்புறம் இந்த நலிந்த விசை வந்து அது ஸ்ட்ராங் ஃபோர்ஸினுடைய ஒரு பிரிவு தான் நியூக் ஃபோர்ஸ்ன்னு சொல்லி 1979 3 விஞ்ஞானிகள் நிரூபிச்சாங்க. அமெரிக்காவை சேர்ந்த 2 விஞ்ஞானிகளும் பாகிஸ்தான் விஞ்ஞானி நிரூபிச்சாங்க. அதுக்கு தான் வந்து நியூக்ளியர் வீக் ஃபோர்ஸ் தியரின்னு சொல்லிட்டு நோபல் பரிசு கிடைச்சது. அதுக்கப்புறம் 1983 84 சுவிட்சர்லாந்துல சென் அமைப்பு என்ன பண்ணுச்சுன்னா, அங்க ரூஃபியா அப்படின்னு ஒரு விஞ்ஞானி, இன்னொரு விஞ்ஞானி 2 சேர்ந்து டபிள்யூ போசான் ஜெட் போசான் காரணம் அவங்க நோபல் பரிசு வாங்கினாங்க. இதெல்லாம் அந்த நலிந்த விசை காரணமே டபிள்யூ போசான் ஜெட் போசான்னு சொல்லி அவங்க நோபல் பரிசு வாங்கினாங்க. அதுக்கப்புறம் 2012 அதுக்கு ஃபோர்ஸ் கொடுக்கறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஹிக்ஸ் போசான், அதை கடவுள் தூக்கல்னு கண்டுபிடிச்சாங்க. ஆமா. இதே நேரத்துல 2010 ஒரு முக்கியமான 2 பேர் வர்றாங்க. இங்கிலாந்தை சேர்ந்த மான்செஸ்டர் பல்கலைக்கழகத்தை சேர்ந்தவங்க. இங்கிலாந்து மான்செஸ்டர் பல்கலைக்கழகம் பொண்ணு அங்கே இங்கிலாந்து தானே படிக்கிறாங்க. சரியா? என் பொண்ணு ஹெட்ஃபோர்ஸ்ல படிக்கிறாங்க. அவங்க ஒரு மான்செஸ்டர் யூனிவர்சிட்டி. அந்த 2 பேர் ரஷ்ய விஞ்ஞானிகள் 2 பேர் சேர்ந்து கிராஃபைட்ல இருந்து கிராஃபீன் என்கிற உருவமற்ற ஒரு பொருளை கண்டுபிடிக்கிறாங்க. கிராஃபைட்ல இருந்து கிராஃபைட் இருக்குல்ல, பென்சில் ரூல் பென்சில் தான். அது ஒரு துகள் எடுத்து ஸ்காட்ச்ங்கிற ஒரு ஸ்காட்ச் டேப், அமெரிக்காவில் புகழப்பட்ட ஸ்காட்ச் டேப், செல்லோ டேப் மாதிரி ஸ்காட்ச் டேப். அந்த ஸ்காட்ச் டேப் என்ன பண்ணும்னா ஒரு பொருள் இருக்கிற மேல் லேயரை மட்டும் பிரிச்சு எடுக்கும். அந்த அளவுக்கு. அவ்வளவுதான். சரி, நீங்க சைலண்ட் பண்ணிக்கங்க. சத்தம் பயங்கரமா வருது, அப்படியே கேட்டுங்க. அந்த ஸ்காட்ச் டேப்னு சொல்லுவாங்க. அது ஒரு பசை, செல்லோ டேப் மாதிரி. அந்த பசையில கிராஃபைட் தூளை ஒட்ட வச்சிட்டோம்னா அது ஒரே ஒரு அடுக்க மட்டும் பிரிச்சு எடுக்கிற மாதிரி ஒரு அற்புதமான ஒரு பசை தான் இந்த அமெரிக்காரன் கண்டுபிடிச்சது. அதை வச்சுதான் அந்த 2 ரஷ்ய விஞ்ஞானிகள் மான்செஸ்டர் பல்கலைக்கழகத்தை சேர்ந்தவங்க கண்டுபிடிச்சாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி இப்போ நான் வச்சிருக்க கிராஃபைட் இருக்குல்லையா, இந்த கிராஃபைட்டே வேற ஒன்றும் இல்லை, ஒரு கரி தான். அது அறுகோண வடிவம் ரூல் பென்சில் தான். இந்த ரூல் பென்சில் வச்சிருக்க கிராஃபைட் அதுலேருந்து பிரித்து எடுத்து அந்த கிராஃபைனுக்கு வந்து மிக சூப்பர் கண்டக்டிங் பவர் இருக்கு. அதுக்கு உருவமே கிடையாது. அது 0.333 நானோமீட்டர், 1 நானோமீட்டரை விட கீழே போகுது. 1 நானோமீட்டர் மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. அந்த ஒரு நானோமீட்டருக்கு கீழே
நானோமீட்டர்னா பல கோடியில 10 லட்சம் ஒரு முகத நானோமீட்டர், 10 கோடியே 10 லட்சமோ என்னமோன்னு சொல்லுவாங்க. அதுக்கு கீழே 0.335 நானோமீட்டர், அந்த அளவுக்கு தான். அது உருவம் இருக்கா உருவம் இல்லையா அப்படிங்கறது கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு சாதாரணமா ஒட்டு பசை வச்சு பிரிச்சு கண்டுபிடிச்சாங்க. இங்கிலாந்து மான்செஸ்டர் சேர்ந்தவங்க, அவங்க பேரு கோஸ்லோங்கிற ஒரு விஞ்ஞானியும், 2 பேருமே ரஷ்ய விஞ்ஞானிகள். இந்த மான்செஸ்டர் பல்கலைக்கழகத்துல ஆராய்ச்சி மாணவர்கள். அதுக்கு நோபல் பரிசு கிடைச்சது. சரிங்களா? இப்ப அதைத்தான் நான் பயன்படுத்துறேன். அவங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. நான் கண்டுபிடிச்சது தனி. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஆதாரத்தை தேடுறேன். என்னது நான் பேசுறது கேட்க? கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஆதார் கண்டுபிடிச்சு கையில விளக்கு எரிச்சிட்டு ஆதாரம் தேடுறீங்க. correct. நான் கண்டுபிடிச்சாச்சு. கண்டுபிடிச்சிட்டு விளக்கு எரிச்சிட்டு எல்லாம் பார்த்துட்டு எப்போ 2025 இப்ப 2025 டிசம்பர் லாஸ்ட்லயே கண்டுபிடிச்சாச்சு. என்னது? டிசம்பர் லாஸ்ட் 25. ஆமா, டிசம்பர் லாஸ்ட்ல கண்டுபிடிச்சாச்சு. 2026 எல்லாம் என் பொண்ணுக்கும், எங்க பொண்ணு நானே என் பொண்ணுமே கோபியில என் ஊர்ல சொந்த ஒரு 15க்கு மேல ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம். நானே என் பொண்ணுமே. நான் கண்டுபிடிக்கிறதுல என் பொண்ணுதான் செய்வாங்க. நான் கண்டுபிடிக்கிறதுல பொண்ணுதான் செய்வாங்க. ஆமா, அவங்க என்ன எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல் எல்லாமே வேலை செய்வோம். எலக்ட்ரானிக் வேலை செய்வோம், மெக்கானிக்கல் வேலை செய்வோம், தண்ணி பித்தன், இந்த மாதிரி ஒரு 20க்கு மேற்பட்ட ஆராய்ச்சி என் பொண்ணுக்கு தெரியும். கடைசியா இதை நான் கண்டுபிடிச்சி உறுதிப்படுத்துறதுக்காக இன்னும் நிறைய ஆராய்ச்சி எல்லாம், மேக்னெட்டிக்கல் பண்ண ஆராய்ச்சி எல்லாம் இங்க இருந்து சொல்லுவேன். அவங்க வாங்கி இங்க இருந்து வீட்லயே செஞ்சு பார்ப்பாங்க. அவங்க வெளியே போய் சொல்றதுக்கு அதை எப்பப்போ பார்த்துட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கு. இப்ப இது உறுதிப்படுத்துறதுக்கு உங்க ஊர்ல சரி காமிச்சு இது என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அப்ப 1934 இருந்து 2010 வரைக்கும் எனக்கு கடைசி ஆதாரம் கேட்டீங்கன்னா, 2010ல 2 இங்கிலாந்தை சேர்ந்த 2 விஞ்ஞானிகள் கிராஃபைட்டுக்குள்ள ஒரு அற்புதமான ஒரு துகள் இருக்கு, அதை கிராஃபின்னு கண்டுபிடிச்சாங்க. அது எப்படி தெரியுமா? 0.33 எண்ணம், நானோ எம்எம் சொல்லுவாங்க. அதுக்கு வந்து முப்பரிமாணமே கிடையாது, நீளம் கிடையாது, அகலம் கிடையாது, உயரம் கிடையாது. என்னது? நீளம் கிடையாது, அகரம் கிடையாது, உயரம் கிடையாது. அப்படிங்கிற ஒரு துகள் தான் இதுக்குள்ள மறைஞ்சிருக்கு. இந்த துகள் தான் பிரபஞ்ச ஆற்றலை உணரக்கூடியது. என்னது? இந்த துகள் தான் பிரபஞ்ச ஆற்றலை உணரக்கூடியது. அந்த துகள் என் கையில மாட்டிடுது. அந்த துகள் என் கையில மாட்டிடுச்சு. இப்போ இத்தனை இதெல்லாம் எனக்கு ஆதாரங்கள்ல கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இது என்ன பண்ற தெரியுமா? அந்த துகள் என்ன, காலத்தையே சுருக்கக்கூடிய துகள். காலத்தை நீட்டும் செய்யும், காலத்தை சுருக்கும் செய்யும். அது என்ன பண்ணுது? அந்த துகள் என்ன பண்ணுதுன்னா, மின்சாரத்துக்கு கொடுத்தன்னையே அது வந்து கண்ணுக்கே தெரியாது, நீளம் கிடையாது, அகலம் கிடையாது, உயரம் கிடையாது. அது மின்சாரத்தை கொடுத்த உடனேயே ஒரு வினாடிக்கு 10 லட்சம் சுழல் வேகத்துல சுழலுது. எத்தனை? 10 லட்சம். கற்பனையா சொல்றேன். ஒரு வினாடிக்கு ஒரு சுத்து சுத்துறதே பெரிய விஷயம். நம்மளுடைய மோட்டார்ல, நம்மளோட தண்ணி மோட்டார், தண்ணி எடுக்கிற மோட்டார்லாம் ஒரு நிமிஷத்துக்கு 3000 சுத்து சுத்தும். ஒரு நிமிஷத்துக்கே 3000 சுத்து சுத்தும். ஆனால் நான் இந்த எலக்ட்ரான் இந்த 3000 மில்லி வோல்ட் கொடுத்தோன்னே அந்த 0.33 வோல்ட் இருக்கிற அந்த கிராஃபீன் என்கிற அற்புதமான ஒரு கடவுள் துகள் என்ன பண்ணுதுன்னா, ஒரு வினாடிக்கு 10 லட்சம் சுத்துச்சுன்னா அந்த 6000 ஆண்டுகள் வந்து ஒரு வினாடியில சுருங்கிறது. என்னது? நீங்க நடந்து போய் சுத்தினோம்னா 6000 ஆண்டு ஆகும். நீங்க உதாரணத்துக்கு சொல்றேன், இந்த ஏமாத்திராம் பாருங்க, அகஸ்தியர் படத்துல முருகன் வந்து உலகத்தை சுத்தி வருவான். உண்மையா உலகத்தை சுத்திட்டு வருவான். அவன் உலகத்தை சுத்திட்டு வர்றதுக்குள்ள இந்த வயிற்றுக்கு இந்த பிள்ளையார் இருக்கான் பாருங்க, சாப்பாட்டுறாம, அவன் அப்பனாமாவே ஏமாத்துறான். அப்பனாவே ஏமாத்தி, நான் உன்னை சுத்தி வந்துட்டேன், நான் உன்னை சுத்தி வந்ததுனால அண்டத்தையெல்லாம் சுத்தினதா கருத்தை எனக்கு கூடானா மாம்பழத்தை வாங்கிட்டு ஓடிட்டேன், திருட்டு பாய. என்னது? அவன் உண்மையானவன். முருகன் உண்மையா இருந்தது இழிச்சவாய ஆயிட மாட்டான். உண்மையாவே சுத்தவனுக்கு இருக்காக அவன் உலகத்தை சுத்து போயிட்டான். இவன் இந்த திருட்டு பையனுக்கு பிறகு சாப்பாட்டுற இந்த திருட்டு பையன் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, அம்மையப்பனை சுத்தினால் அம்மையப்பனை அப்பா அம்மாவை சுத்தி வந்தோம்னா 17-14 லோகத்தையும் சுத்தினதாக அர்த்தம். அதனால எனக்கு பழத்தை கூடான்னு வாங்கிட்டு ஓடிட்டேன். எப்படி ஏமாத்து வேலை பண்றேன் பாருங்க. சரி, அப்படி இருந்துட்டு போட்டோம். அதைத்தான் நான் என்ன பண்றேன்னா, இந்த 3 வோல்ட் கொடுக்குறப்ப அந்த கண்ணுக்கு தெரியாத கண்ணுக்கு தெரியாத அந்த கிராஃபீன்ங்கிற அந்த பொருளை ஒரு வினாடிக்கு 10 லட்சம் வேகத்துல சுத்தம் போடுதுன்றது எனக்கு 6000 ஆண்டு என்பது எனக்கு ஒரு வினாடியில் 1 லட்சமாக சுருங்கி விடுகிறது. 6000 ஆண்டுங்கிறது ஒண்ணுமே இல்ல. 6000 ஆண்டுங்கிறது அதாவது எப்படி தெரியுமா? நீங்க விமானத்துல போறீங்க, விமானத்துல போய்
ஒரு ஊருக்கு போறீங்க, நான் என்ன தெரியுமா பண்றேன், உங்களை விட படுபயங்கரமான வேகம் உள்ள ராக்கெட்ல போறேன். எப்படி? ராக்கெட்ல ஐயா. நீங்க ஒரு ஊருக்கு விமானத்துல போறீங்க, அது 2 நாள் ஆகுது. நான் என்ன பண்றேன், ராக்கெட்ல போறேன். நீங்க 2 நாள் போற தூரத்தை நான் ராக்கெட்ல அரை மணி நேரத்துல கடந்துடுறேன். அதான் வித்தியாசம். இது நான் கண்டுபிடிச்சது. நான் கண்டுபிடிச்சு பிசிக்ஸ் படிக்கிறவங்களுக்கு காட்டுறேன். அப்ப பிசிக்ஸ்ல அவங்க படிக்கிறாங்க இல்லையா, அப்ப அவங்க பிசிக்ஸ் படிக்கிறப்ப அவங்க ஆராய்ச்சி பண்ணப்ப இது சரிதான்னுங்கிறாங்க. அப்ப அதனாலதான் இங்கிலாந்துல போய் பாருங்க, இங்கிலாந்துல பேடன்ட் வாங்கி வச்சு பாருங்க, பேடன்ட் ரெஜிஸ்டர் அப்ளிகேஷன். இதை வந்து ஒரு அப்ளிகேஷன் போட்டாச்சு, கொண்டு வந்து காட்டுறாங்க என்கிட்ட பாருங்க, கையில வச்சிருக்கேன் பாருங்க. இங்கிலாந்துல அப்ளிகேஷன் இது உள்ள வந்து 3, அதாவது கண்டுபிடிப்புக்கான ஒரு இது வந்து பேடன்ட் ரைட் எல்லாம் கிடையாது. நான் என்னுடைய கருத்தை முதல் பதிவு பண்ணியிருக்கேன். கருத்தை இது வந்து இன்னும் இது வந்து ப்ரூஃப் பண்றதுக்கு இன்னும் 10 ஆண்டுகளாக 1 லட்சம் விஞ்ஞானிகள் வந்து ஆராய்ச்சி பண்ணுவாங்க. அதுதான் இப்ப வந்து ஒரு அடிப்படையாக இந்த மாதிரி ஒரு கருத்தை உருவாக்குவதற்கான அடிப்படை ஒரு அப்ளிகேஷன் போட்டு எங்க கருத்தை பதிவு பண்ணிட்டோம். முதல்ல பதிவு பண்ணணும், என்னது, அப்புறம் ப்ரூஃப் பண்றதெல்லாம் பின்னாண்ட ஏகப்பட்ட வேலை இருக்கு. ஆமா, அதான் விஷயமே. இப்ப இதுதான் வரப்போகுது. ஏன்னா நான் வந்து விண்வெளியிலுமே குடியேற வேண்டும் என்பதற்காக கண்டுபிடிக்கப்பட்டது. என்னது, விண்வெளியில் குடியேறுவதற்காக கண்டுபிடிக்க. என்னுடைய சிந்தனையே வந்து வெங்கடேசன் சிந்தனை தான். என்னுடைய சிந்தனை என்பது வெங்கடேசன் சிந்தனை வைத்துக் கொண்டுதான் நான் சிந்திப்பேன் எப்பவுமே. அதனாலதான் எனக்கு இது கிடைச்சது. எனக்கு சாப்பாட்டு நேரம் இல்லாதனால 19 மணி நேரம் சாப்பாட்டு நேரம் எனக்கு ஒண்ணுமே கிடையாது. சாப்பாட்டு நேரம் இல்லாதனால எனக்கு ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் மிச்சமாகுது. என்னது, 10 மணி நேரம் மிச்சமாகுது. அந்த 10 மணி நேரத்தை மண்டையை போட்டு கசிக்கிட்டே இருப்பேன், அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பேன். பத்தாவதுக்கு கம்ப்யூட்டர் வேற 3, ஒரு கம்ப்யூட்டரு, டேப்லெட்டு, ஒரு கம்ப்யூட்டரு, அப்புறம் ஒரு லேப்டாப்பு. இந்த 3ஐயும் வச்சுக்கிட்டு இதுல கேள்வி கேட்டு அதில் பேப்பேன். அதில் இப்படியே சுத்தி 3க்கு வேலை கொடுப்பேன். பெரிய கம்ப்யூட்டருக்கும் வேலை கொடுப்பேன், ஒரு டேப்லெட்டுக்கும் வேலை செய்வேன், கையில ஸ்மார்ட் போன் இருக்கு அதுலயும் தகவல் கொடுப்பேன். எல்லாம் இந்த ஒரு ஏஐ பதில் சொல்லும், அங்க ஒரு ஏஐ பதில் சொல்லும், இங்க சாட் ஜிபி பதில் சொல்லும், அங்க ஜெமினி பதில் சொல்லும், அங்க கூகுள் பதில் சொல்லுவோம். இப்படி மாத்தி போட்டு அதுக்கு நான் வேலை கொடுத்து ஈஸியா எளிமையா தகவலை வாங்கிட்டே இருப்பேன். எளிமையா தகவலை எனக்கு வந்து 2014 எவ்வளவு கண்டுபிடிச்சா டக்குன்னு அடிச்சுன்னா 2000 இவ்வளவு வந்தானுங்க கரெக்டா சொல்லி ஊரு பேரு என்ன கண்டுபிடிச்சா வந்து அது தூக்கி நான் கட்டுரையா போட்டுருவேன். அப்ப முடிஞ்சு போச்சே வேலை. ஆனா இதெல்லாம் நான் கண்டுபிடிச்சிருக்கோம். என்னது, முதல்ல நான் கண்டுபிடிச்சிருக்கோன்னு நான் கண்டுபிடிச்சிருக்கு. நான் என்ன பண்ணி 2026 கண்டுபிடிச்சதுக்கான்னு வச்சுக்கோங்க. 2020 கண்டுபிடிச்சுன்னா கிராஃபைட் முதல் எவன் ஆராய்ச்சி பண்ணா அப்படி பின்னாடி போவேன். இப்ப நான் 2026 நான் என்ன வரைக்கும் எனக்கு பின்னாடி எல்லாரும் வரணும். இப்ப 2016 2026 கிராஃபைட் பத்தி ஆராய்ச்சி விளக்கு எரிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்ப எனக்கு முன்னாடி கிராஃபைட் பத்தி எவனம்னு பேசியிருக்கான், இந்த கிராஃபைட் இந்த கறிக்குச்சி பத்தி எவனும் பேசியிருக்கானா, அதுல ஒருத்தன் வர்றான். இப்படியே போக 1934 என்ரிகோ ஃபெர்மிங்கிற ஒரு விஞ்ஞானி வர்றாரு. அவர் தான் முதல் உலகத்துல அணு உலையை கட்டுறாரு அமெரிக்காவில. என்ரிகோ அவருதான் வந்து அணுக்கரு நலிந்த விசைன்னு ஒண்ணு இருக்கு, அது வந்து அவர் ஒரு தியரி சொல்றாரு, அணுக்கரு நலிந்த விசைன்னு ஒண்ணு இருக்கு, நியூக்ளியர் வீக் ஃபோர்ஸ்னு ஒண்ணு தியரி இருக்குன்னு சொல்லி ஒரு சமன்பாடு போடுறாரு. இந்த மாதிரி ஒரு நியூட்ரான் நகர்கின்ற பொழுது புரோட்டானும் எலக்ட்ரானும் வெளியே வரும், அது ஒண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு டிசைன் பண்ணி கணித மாதிரி போடுறாரு. அதுக்கப்புறம் 1940 ஒரு அவரு உண்மையாலுமே ஒரு வலிமையான அணுக்கரு விசையை கண்டுபிடிக்கிறார். அவருதான் நலிந்த விசையும் பதில் சொல்றாரு. அவரு அதை விட்டு போட்டு வலிமையான விசைக்கான ஒரு அணுகுலை கண்டுபிடிச்சு அதுல இருந்து அணுகுண்டு தயாரிச்சு அணுகுண்டு எடுத்துட்டு போய் ஜப்பான் தலைமையில போட்டு நாசம் பண்ணாங்க. முதல் என்ன பண்ணாங்க, நாசகார வேலைக்கு தான் பயன்படுத்துறாங்க. என்னது, என்ன கம்முனு குவான்ட்டீங்க எல்லாரும்? யாருக்கு புரியலையா? இல்லைங்க, கேட்டுட்டு இருக்கோம். அப்போ நாசகார வேலைக்கு தான் அறிவை பயன்படுத்திருக்காங்க. எதுக்கு பயன்படுத்திருக்காங்க? நாசகார வேலைக்கு. இப்ப நான் என்ன பண்றேன், அதுல இருந்து அப்ப சித்தர்கள் எப்பவுமே நாசகார வேலையை செய்ய மாட்டார்கள். சித்தர்கள் நாசகார வேலை செய்ய மாட்டாங்க. அதுதான் வெங்கடேசனுக்கு பின்னாடி நான் வர்றேன். அவ்வளவுதான். இப்ப நான் என்ன, இது வந்து
இது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, இது என்னோட சொந்த முயற்சியில கண்டுபிடிச்சது. என்னது? சொந்த முயற்சியை கண்டுபிடிச்சது. ஆனா இதுக்கும் காரணம் வெங்கடேசன் தான். இதுக்கும் காரணம் ம். வெங்கடேசன் ஐயா தான் ஐயா. ஏன்னா ஆகாரம் இல்லாம வாழ்றதை கண்டுபிடிச்ச உடனே அதுக்கு நேரம் எனக்கு ஒரு நாளைக்கு 19 மிச்சமாற நேரத்துல பூரா வள்ளுவர் சொல்றாரு, சாகின்ற வரைக்கும் உயிர் உடலை விட்டு உயிர் பிரிகின்ற வரைக்கும் நீ கற்றுக்கொண்டே இருங்கிறார். என்னது? கற்றுக்கொண்டே இரு. அப்ப நான் கத்துக்கிட்டே இருக்கிறேன், எனக்கு அறிவு வந்துகிட்டே இருக்கு. நீங்க கத்துக்கிறதும் இல்ல, ஒண்ணும் இல்ல. நீங்க என்ன பண்றீங்க? கம்பளி புழு மாதிரி கம்பளி புளி மாதிரி திங்க வேண்டியது பேல வேண்டியது. என்ன மாதிரி கம்பளி புழு மாதிரி. கம்பளிப்பூ ஐயா மாதிரி. முருங்கைக்கீரை சாப்பிட்டே வாந்தி வர மாதிரியே இருக்குங்க ஐயா. என்னது? முருங்கைக்கீரை சாப்பிட்டே வாமிட் வர மாதிரியே இருக்கு. ஏன் சாப்பிட்டீங்க? ம். உங்களுக்கு தான் தேன் தண்ணி குடிக்க சொல்லியாச்சு, அப்புறம் ஏன் முருங்கைக்கீரைக்குள்ள போனீங்க? ஐயா ஒருத்த கொண்டாந்து கொடுத்தாங்க, சரி இளங்கீரையா இருந்ததேன்னு சுண்டி கொஞ்சம் சாப்பிட்டுட்டேன். அந்த பிசாசு உள்ள வந்துருச்சு பத்தியா? பிசாசு உள்ள வந்துருச்சு. ஏதோ ஒரு பிசாசு வந்து உனக்கு எடுத்துட்டு போயிடுது. ஆமாய்யா. பண்றதெல்லாம் பண்ணி போட்டு வாந்தி எடுக்க சொன்னா என்ன பண்ணிட்டு உங்களுக்கு தேன் தண்ணி 5 நாள் போடுறேன்னு சொன்னீங்க. சரி தேன் தண்ணி பார்த்தா அப்ப திடீர்னு பார்த்தா முருங்கைக்கீரை சாப்பிட்றேன்னு வருது. இப்ப நான் என்ன பண்ணிட்டு சரி வணக்கம் அப்படி வணக்கம் தான் சொல்லணும். இப்ப என்ன சொல்றது? ஏன்டா முண்டை சாப்பிட்டு நீங்க சாப்பிட்டு தின்னு போட்டு சாப்பிட்டு தின்னு போட்டு பதில் சொல்றீங்க. திங்காதுக்கு முன்னாடி கேட்டா கூட பரவாயில்ல, முருங்கைக்கீரை வர்றதுக்கு முன்னாடி கேட்டா கூட பரவாயில்ல, தின்னு போட்டு பேண்டு போட்டு தின்னேன்னு சொன்னா அப்புறம் என்னதான் சொல்றது நானு? என்ன பெரியனுதல்? பலமே ஆமாங்க ஐயா, சாப்பிடவே பிடிக்கல, வாமிட் வர மாதிரி இருக்கு. நேத்தே கூட என்னால சாப்பிட முடியல, வச்சுட்டேன். ஆமா ஆமா. அவங்க இப்ப என்ன சொல்லிட்டாங்க? 5 நாளைக்கு தேன் தண்ணி போட சொல்லியாச்சு. காலையில தான் பேசினா காலையில தான் பேசினா அதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஊருக்கு தான் உபதேசம் எனக்கு இல்லைங்கிற மாதிரி. ஊருக்கு தான் உபதேசம், உண்மைதான் ஐயா. ஊருக்கு தாண்டி உபதேசம் எனக்கு இல்லைங்கிற மாதிரி தான். இதெல்லாம் அப்படித்தான் இருக்கும். இதெல்லாம் இந்த பரமபதம் விளையாடுற மாதிரி நேத்து கூட செல்வத்திட்டு பேசினேன். பரமபதம் விளையாடுற மாதிரி தனிப்பட்ட முறையில் பேசினேன். பரமபதம் விளையாடிட்டே போவான், கீழ இருந்து போயிட்டே இருப்பாங்க, பாம்பெல்லாம் தாண்டி தாண்டி போயிட்டே இருப்பாங்க. கடைசியில பெரிய பாம்பு ஒண்ணு இருக்கு மேல, அது கடிச்சு சைன்னு வர 1ஆம் நம்பருக்கு வந்துருவாங்க. எப்படி? அதனால ஒண்ணு இதுக்கு ஈரதான பண்ணிக்க, அது ஒண்ணு வாந்தி வர மாதிரி இருந்தா விட்டுருங்க. வெந்தண்ணி வச்சு இப்ப வாந்தி வருதுன்னா கொஞ்சம் எலுமிச்சம்பழம் இருக்குல்ல, எலுமிச்சம்பழம் தான் வச்சிருக்கல, எலுமிச்சை மரம் தான் வச்சிருக்கல, எலுமிச்சம்பழம் மரம் நல்லா காய்க்குதா? நிறைய காய் காய்க்குதா? அதை புழிஞ்சு அடிங்க, ஒண்ணும் பண்ணாது. அது ஒரு பழத்தை அரை பழத்தை புழிஞ்சு ஒரு டம்ளர் தண்ணியில போட்டு லேசா அப்படியே பச்சை தண்ணியே போடுங்க. பச்சை தண்ணிலேயே போட்டு அப்படியே கொஞ்சம் ஒரு குடிங்க, அப்படியே குடிச்சிங்க. பச்சை தண்ணியிலே போட்டு வெறும் எலுமிச்சம்பழம் பச்சை தண்ணி, அவ்வளவுதான். தேன் எதுவும் கலக்க, இனிப்பு கலக்க வேணாம் ஐயா? அதே இது கலக்குறீங்கன்னு கேக்குறேன். சரிங்க. வெறும் இதுதான் உங்களுக்கு பயிற்சி, இதுதான். அப்புறம் யாராவது ஜிலேபி கொண்டாந்து கொடுப்பாங்க, அது ஒரு 1/2 கிலோ வாங்கி சாப்பிடுங்க, சரியா? இல்லையா அதெல்லாம் சாப்பிட மாட்டேன். சும்மா சாப்பிடுங்க. இப்பதானே முருங்கைக்கீரை தின்னீங்க, அது கொடுத்தா சாப்பிடுவோம். யாராவது போண்டா கொண்டாந்து கொடுப்பாங்க, அதையும் சாப்பிடுங்க. பூரி பொங்கல் கொண்டாந்து கோயில் பிரசாதம் சொல்லி கொண்டாந்து கொடுப்பாங்க, அதையும் சாப்பிடுங்க. பக்கத்தால அம்மன் கோயில்ல பிரசாதம் பண்ணிருக்காங்க, அம்மன் கோயில் கும்பாபிஷேகம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி தட்டு நிறைய இந்த தக்காளி சோறு கொடுப்பாங்க, அதையும் வாங்கி சாப்பிடுங்க, தப்பு இல்லை. அப்புறம் நாளைக்கு சுத்தம் பண்ணிக்கலாம். நாளைக்கு சுத்தம் பண்ணிக்கலாம். ஆமா, அதனால என்ன திங்கறதுல என்ன தப்பு? தின்னு போட்டு சரி பண்ண என்னன்னா திங்க வேண்டியதா, அப்புறம் கழுவ வேண்டியதா, அப்புறம் திங்க வேண்டியதா, அப்புறம் கழுவ வேண்டியதா, அப்புறம் போக வேண்டியதா. இப்படி எல்லாம் இதெல்லாம் பண்ணித்தான் புத்தி வரும். என்னது? உங்களுக்கான தடை நீங்களே போடலைன்னா நானெல்லாம் போட முடியும். இப்ப எனக்கான தடை நான் இப்ப நான் வந்து நான் ஒரு பொருளை சாப்பிடணும்னு நினைச்சா நான் அனுபவிப்பேன். அது அனுபவிப்பேன், அல்லது விசாரணையால் தடுப்பேன், என்னுடைய அறிவின் பகுத்தறிவின் மூலமாக தடுப்பேன், அல்லது மனம் பிரியப்பட்டால் ஒரு பொருளை அனுபவிப்பேன். இந்த அனுபவித்தலும் அறிவை கொண்டு தடுத்தலுங்கிறது நீங்க எடுக்கிற முடிவு தான். ஏன் அனுபவிச்சுன்னு கேட்கக்கூடாது. ஏன் அனுபவிச்சுன்னு கேட்கக்கூடாது. அந்த மாதிரி வெங்கடேசன் ஒரு பொருள் சாப்பிடணும்னு வச்சுங்க, ஏன் அனுபவிச்சு நான் கேட்க மாட்டேன். அவர் சுத்தம் பண்ணி நல்லது காட்டினா ஏன் சுத்தம் பண்ணி நல்லதுன்னு கேட்க மாட்டேன். அந்த சாப்பிட்றதுனால என்ன நன்மை வரும், சுத்தம் பண்றது என்ன நன்மை அனுபவிச்சு எழுதுறாரு. அதே மாதிரி சாப்பிட்றதுனால எனக்கு ஒரு திருப்தி உண்டாகுது, சுத்தம் படுத்துக்கும் பொழுது அழுக்கு போயிருது. இதெல்லாம் ரெண்டுமே இருந்தாதான் நீங்க புரிந்து கொள்ள முடியும்.
உண்மைதான் ஐயா. நான் சாப்பிடவே மாட்டேன்னு சொல்றதும் அர்த்தமற்றது, சுத்தம் பண்ணவே மாட்டேங்கிறதும் அர்த்தமற்றது. ம். என்னது? ஆமாய்யா, வயிறு வலிக்குது. ம்ம். வயிறு வலிக்குதா? வயிறு தானே வலிக்குது, இடுப்பு வலி இல்ல, அப்புறம் என்ன? இடுப்பு வலியில இருந்து தப்பிச்சுட்டு வரீங்கல்ல, ஆமாய்யா. அதுதான் உண்மை. சரி, ஏன் முடிச்சுக்கலாம், ஒரு 2 நிமிஷம் பேசி முடிச்சுக்கலாம். அந்த 22வது பாடத்துல அந்த என்ன படிச்சோம்? 22வது பாடத்துல என்ன படிச்சோம்? சிலர் பலராகி காரணமற்றார். நான் முடிச்சுக்க இந்த பாடத்தோட. சரி, இங்க பாருங்க, குழந்தைகளுக்கு பாருங்க, 22வது பாடம் தானே. மனித குழந்தை பிறக்கும் பொழுது 5 அறிவு பிறக்கிறது. பிறகு 6வது அறிவு இயற்கையாக வளர்கிறது. பாருங்க, 6ஆம் அறிவு இயற்கை. 7ஆம் அறிவான யோக பயிற்சி கல்வி அறிவினால் ஏற்படுகிறது. 7ஆம் அறிவு யோக பயிற்சி கல்வி அறிவினால், யோக பயிற்சி கல்வி அறிவினால் தான் 7ஆம் அறிவு வருகிறது. என்னது? யோக பயிற்சி கல்வி அறிவு. 7ஆம் அறிவான யோக பயிற்சி, 7ஆம் அறிவான யோக பயிற்சி. என்னது? 6ஆம் அறிவு இயற்கையாக வளர்கிறது. 7ஆம் அறிவு, 7ஆம் அறிவான, 7ஆம் அறிவின என்னங்கிறாரு? 7ஆம் அறிவான யோக பயிற்சி கல்வி அறிவினால், 7ஆம் அறிவான யோக பயிற்சி கல்வி அறிவினால் ஏற்படுகிறதெல்லாம் நிதானமா படிக்கணும். சும்மா படிச்சுட்டு போனா ஒன்னும் புரியாது. என்னது? 7ஆம் அறிவு என்ன சொல்லணும் தெரியுமா? 7ஆம் அறிவுனா 7ஆம் அறிவான அப்படி 7ஆம் அறிவு என்கிறது. 7ஆம் அறிவு என்பது எதன் மூலம் வரும்? யோக பயிற்சி கல்வியின் மூலமாக 7ஆம் அறிவு வரும்னு அர்த்தம். எப்படி? கல்வியினால் வருது. யோக பயிற்சி கல்வியினால் 7ஆம் அறிவு வருகிறது. அவ்வளவுதான். அது இதை நீங்க பல முறை மண்டையில ஏத்திக்கணும். இது நீ 7ஆம் அறிவுக்கு நீங்க போறீங்க, 5ஆம் அறிவிலிருந்து தாண்டி, பகுத்தறிவின் தாண்டி 7ஆம் அறிவான அந்த வெடியோடு 1ஆம் பாடத்துல சொல்லியிருக்குமே இல்லையா? 7ஆம் அறிவு மனிதன் யோகியாக மாறுகிறான். தொடுதல், நகர்தல், காணுதல், நுகர்தல், வாய் ருசி, பகுத்து பார்த்தல், அண்டவெளியோடு தொடர்பு வைத்துக் கொள்ளுதல். தானும் நினைத்து வாழ்ந்து தானும் இனப்பெருக்கம் செய்வான், தன் சந்ததியும் இனப்பெருக்கம் செய்யும். சாகா நிலைக்கு இயற்கையாக கூட்டிச் செல்கிறது. இதுதான் இயற்கையின் விருப்பம். பிறக்கிறப்போ 5 அறிவு, அது இயற்கை. அதற்கு பிற்பாடு இயற்கையான 6ஆம் அறிவு வளருது, அதுவும் இயற்கை. அதற்கப்புறம் 7ஆம் அறிவான யோக பயிற்சி ஆசிரியர் மூலமா தான் கிடைக்க வேண்டும். யார் மூலம் கிடைக்கணும்? ஆசிரியர் மூலமா. நீ ஆசிரியர் இல்லாத MBBS கிட்ட போனா என்ன கிடைக்கும்? 6ஆம் அறிவு இயற்கையா வளரும்னு போட்டிருக்காங்களே ஐயா, அது ஆமா நம்மளதானே எட்டி பிடிச்சாங்க. ஆமா, 6ஆம் அறிவு தான். நீங்க பேசுறது 6ஆம் அறிவு தான். இன்னைக்கு பேசுறது என்ன? 6ஆம் அறிவு தானே. குழந்தைக்கு 6ஆம் அறிவு, அது நம்ம தான் பாய்சன் பண்ணிடுறோமா அப்புறமா உணவு கொடுத்து? குழந்தைக்கு 5ஆம் அறிவு தான். குழந்தைக்கு அப்புறம் 6ஆம் அறிவு 6ஆம் அறிவு வளர்கிறது. எழுதுங்க, குழந்தைக்கு 6ஆம் அறிவு இயற்கையாக வளர்கிறது. 6ஆம் அறிவு வளர்கிறது. ஓகே ஓகே, கண்டினியூஷன். ஓகே. 7ஆம் அறிவு அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க அகத்தூய்மை பண்ணியிருக்கணும். நீங்க ஒரு ஆம்பளையோ பொம்பளையோ கணவனோ மனைவி அகத்தூய்மை பண்ணியிருந்தா தான் குழந்தைய தாய்ப்பால் குடித்து நிறுத்தினதுக்கு அப்புறம் அந்த குழந்தைகளுக்கு பழச்சாறு, காய்கறிகள், பழங்கள் கொடுத்து அந்த குழந்தை 15 வருஷத்துக்கு அகத்தூய்மை பண்ணணும். என்னது? 15 வருஷத்துக்கு. அப்பதான் அவன் பெரிய மனுஷன் ஆவான். 15 வயசுல பெரிய மனுஷன் ஆகிறது. இப்படிலாம் அதான் சொல்றது, பெரிய மனுஷன் ஆயிட்டான், அவன் தனித்து இங்கன் தன்மையுடையவன். அப்ப அவன் இயற்கையாகவே அகத்தூய்மை பெற்று இருப்பதால் அவனுக்கு எந்த வகையான பழக்கமும் யோகம், மயிறு, மட்டை, புண்ணாக்கு எதுவும் தேவையில்லை. அப்ப வாத்தியாரே இல்லாம என்ன ஆயிடுறான்? அம்மாவே அவனுக்கு வாத்தியாரா மாறிடுறாரு. என்னது? அம்மாவே வாத்தியாரா மாறிடுறாரு. அந்த மாதிரி மாத்தி காட்டுங்க பாக்கல உங்க பையனை, உங்க பிள்ளைய. சரிங்க. அப்ப அம்மா தாயை சிறந்த இங்கதான் தாய் மிகப்பெரிய அறிவாளியாக இருக்க வேண்டும். இது திங்கறதே இட்லி இருந்துட்டு இட்லி பேண்டுட்டு இருக்குது. அப்புறம் எப்படி அந்த குழந்தை தாயை போல பிள்ளை? தாய் 8 அடி பாஞ்சா நீங்களே நோண்டிட்டு இருந்த அப்புறம் குழந்தை என்ன ஆகும்?
நம்பிடுதா ஐயா? அதுதான் இங்க இந்த பேச பேச கத்துக்கணும். அந்த பேச பேச மூளை வந்து அப்பப்ப போட்டு கொடுங்க. டே இதை சொல்ற அதை சொல்ற அதை சொல்லி கொடுங்க. என்னது ஆமாய்யா. அப்ப இதுதான் அறிவியல் விஞ்ஞானம். சரி, அப்போ ஐயா அப்ப வாங்க. பன்னீர் செல்வது விட்டு விட்டு எடுக்குது, இல்லாட்டி தனிப்பெருமை விட்டு விட்டு எடுக்குது. சரி, நான் முடிச்சுக்கிறேன், நேரமாகுது. குழந்தைகளுக்கு அவர்கள் இளமை பருவத்தில் நாம் இயற்கை உணவு கொடுத்து வளர்க்க கடமைப்பட்டுள்ளோம். பாரு, இங்கதான் அடுத்தது வருது. குழந்தைகளுக்கு அவர்களின் இளமை பருவத்தில் நாம் இயற்கை உணவு கொடுத்து வளர்க்க கடமைப்பட்டுள்ளோம். இதனாலேயே திருவள்ளுவர் வான் சிறப்பு உணவு என்ற அதிகாரங்களை எழுதி இருக்க வேண்டும். அவற்றை பற்றி தொடர்ந்து கவனிப்போம். ஏதாவது சிந்தனை இருந்தா பேசுங்க. மறுபடி நாம இது இப்ப டெஸ்ட் எடுத்தது ஐயா. இப்ப 120 வந்து போச்சு, சுகர் குறைஞ்சு போச்சு. அதை ஓரமா வைங்க. என்னது? சரி, இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதெல்லாம் ஓகே. இதெல்லாம் எங்களுக்கு ஒண்ணும் கிடையாது. நீங்க ஒரு ஆண்டு கட்டணம் செலுத்தி உடனே சேருங்க. புரியுதா? சரிங்க. உடனே 50,000 கட்டி உடனே சேருங்க. இன்னைக்குள்ள சேர்ந்த நாளைக்கு உங்க குழு நீக்கிடுவேன். உங்களுக்கு எந்த வகுப்பும் இருக்காது. புரியுதா? சரிங்க. உடனே இப்ப கட்டிடணும். சரியா? சரி. சக்கரை நீ வேணும் சொன்னீங்க, பயந்துட்டு கிடந்தீங்க. சக்கரைன்னு பயந்துட்டு கிடந்தீங்க. அதான் இந்த பயிற்சி செஞ்ச உடனே நல்லா போச்சு. அதெல்லாம் இருக்கட்டும். என்னவோ தீராதுன்னு வெள்ளைக்கார முட்டைன்னு சொல்ல நம்பிட்டீங்க. அந்த 120 வந்துடுது. அந்த HbA1c 13 பாயிண்ட் வந்துருக்குது. அது கொஞ்சம் குறைய வேண்டியிருக்கு. அதெல்லாம் ஓரமாவேன்னு சொல்லியாச்சு. என்னது? இனி அதை பத்தி பேசவே கூடாது. இந்த 6 மாசத்துக்கு என்ன கேட்காம டெஸ்டே நான் எப்ப சொல்லணும் அப்படின்னா டெஸ்ட் பண்ணணும். என்னது? இப்ப இல்ல, இன்னைக்கு தேனு அதான் சாப்பிட்டுருக்கேன். ஒன்னும் சாகார சாப்பிட. அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க டெஸ்ட் பண்ணதெல்லாம் போதும். இது வந்து இப்பதான் 1% வந்திருக்குது. இப்பதான் 1%. ஆமா, இதெல்லாம் நீங்க சொல்லிக்கலாம். சக்கரை நோய் தீர்ந்து போச்சு, புண்ணாக்கு அதெல்லாம் நான் ஏத்துக்கொள்ள மாட்டான். நீ சாகாம 120 வருஷம் இருக்கணும். அதுதான் எங்களுக்கு முக்கியம். என்னது? சந்தோஷம். சாகாம 120 வருஷம் இருக்கு. அதை விட்டு போட்டு சர்க்கரை ஆயிடுச்சு, புண்ணாக்காச்சு, புடலங்காய் ஆச்சு, இதெல்லாம் பேசிட்டு இருந்து எங்களுக்கு கோபம் தான் வரும். எங்கன்னா அது ஏத்துக்கிறதே இல்லை நாங்க. என்னது? அவனே முழு முண்டம். அவன் 5ஆம் அறிவிலே இருக்கிறான். 5ஆம் அறிவில் இருக்கிறவன்ட்ட போய் நீ போய் அவனுக்கு யோக மார்க்கமும் கிடையாது. வெள்ளைக்காரனுக்கு 5ஆம் அறிவு தான் இருக்கிறான். அவன் யோக மார்க்கம் கிடையாது. அவனுக்கு 6ஆம் அறிவும் கிடையாது. அவனுக்கு 7ஆம் அறிவும் கிடையாது. 6ஆம் அறிவும் 7ஆம் அறிவும் இல்லாத ஒரு காட்டு முட்டத்துட்டு போய் ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு வந்து காட்டுறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம். அதுல ஒண்ணுமே இல்லை. நாங்க சொல்றோம் அது வந்து நிலையானது அல்ல. இப்ப மாறிக்கொண்டு இப்ப அவன் சொல்றான் சக்கரை நோய் வந்து தீராதுங்கிறான். இப்ப நான் உங்க உணவு மாறிட்டு இருக்குதா இல்லையா? ஆமா, மாறிட்டு. அப்ப உலக சுகாதார மையம் வந்து சக்கரை நோய் வந்து மரணம் உறுதின்னு சொல்றாங்க. இப்ப நீங்க என்ன பண்ணிட்டீங்க? மரணம் இல்லைன்னு சொல்றீங்க. உங்க ரிப்போர்ட் என்ன சொல்லுது? இல்ல. இதுதான் யோக மார்க்கம். இதுதான் வந்து யோக மார்க்கம். நாளைக்கு போய் நீங்க உங்க இன்ஜினியர் அசோசியேஷன்ல பேசுங்க. ஏன்டா இப்படி சொல்றீங்க, பொய் சொல்றீங்க? நான் இந்த ரிப்போர்ட் வந்து இதுக்கு முன்னாடி 10 நாளைக்கு முன்னாடி 300 இருந்ததுல அட முட்டைங்களே யோக பயிற்சியில இறங்கினா 120 வந்துருச்சுன்னு சொல்லணும். என்னது? சொல்றேன். இப்படித்தான் இன்ஜினியர் அசோசியேஷன்ல பேசினாரு. யாரு? வெங்கடேசன். இதுல யோக மார்க்கம் என்பது தமிழர்களுக்கு சொந்தமானது. ஆமா, இது ஒரு விஷயமே இல்ல. ஒண்ணும் பயப்பட தேவையில்லை. இதை அப்படியே வச்சுக்கோங்க. இதை வச்சுக்க. இது ரிப்போர்ட் வந்து எனக்கு நகல் அனுப்பிச்சு வைங்க. புரியுதா? அனுப்புறேன். ஆமா. அடுத்தது நாம என்ன செய்யணும்னா கிளீன் பண்ணிக்கிட்டே வரணும். என்னது? கிளீன் பண்ணிட்டே வரணும். ஆமா. நீங்க வந்து 2 வயசுல 2 வயசுல இருந்து 16 வயசு வரைக்கும் அம்மா செஞ்சிருக்கணும். அந்த செய்யாததனுடைய பாவம் தான், பெற்றோர்கள் செய்த பாவம் தான் பிள்ளையை சாடும். என்னது? அப்ப பெற்றோர்கள் செய்த பாவம் யாரை சாடும்? திருப்பி சொல்லுங்க. உண்மைதான். பெற்றோர்கள் செஞ்ச பாவம் பிள்ளைங்களை சேரும். உண்மைதான். அதுதான். உங்க பெற்றோர்கள் ஒழுங்கா சொல்லி கொடுத்திருந்தா நீங்க எதுக்கு இப்ப நோயாளியா மாறுறீங்க? எங்க அப்பாவே கடுமையான சக்கரை நோயை வந்து கால் இழந்து கால் அடிக்கு போய் செத்தாரு. எங்க அம்மா வந்து கடுமையான புற்றுநோய் வந்து செத்து போனாங்க. புரியுதா? எப்போ? 1995ல. எப்போ? அப்பவே போயிட்டாங்க எல்லாருமே. நான் 30 வருஷம் 1995 எங்க அம்மா போயிடுச்சு. 1995 எங்க அம்மா போய் இந்த சிவலோகம் பார்க்க போயிடுச்சு. எங்க அம்மா கடுமையான புற்றுநோயில மார்பு புற்றுநோய். அப்ப நான் இயற்கை உணவுல இருக்கிறேன் நான். என்னது?
ம். இயற்கை உணவு. ஐயா அதனாலதான் நீங்க இயற்கை உணவுக்கு மாறினீங்களா? அது இல்ல இந்த எங்க அம்மா சமையலே எனக்கு பிடிக்கல. சரி சரிங்க. எங்க அம்மா சமையலே எனக்கு பிடிக்கலங்கிறது எனக்கு கோவம். என்ன நீ உங்க குறுக்கதால எனக்கு சளி பிடிக்குது, தொந்தரவு பண்ணுது, இவனுக்கு அறிவே இல்லையா? எனக்கு அம்மா பேசுது, உனக்கு அறிவே இல்லைன்னு பேசுவேன். என்னது உனக்கு அறிவும் இல்ல, உனக்கு ஒண்ணும் கிடையாது, நீ குடுக்கறதுல எனக்கு தொண்டையில சளி பிடிக்குது அப்படின்னு எங்க அம்மாவை எடுத்து பேசுவேன். எங்க அம்மா திருன்னு முழிக்கும். எங்க அம்மா பேந்த முடிக்கும். இது என்ன கேக்குறேன்னு எங்க அம்மாவுக்கு புரிய மாட்டேங்குது. என்னது எனக்கு நோவுக்கு காரணமா நீதான், இப்படித்தான் பேச, எனக்கு சளி வருது நீதான் காரணம், எனக்கு தொண்டை கால் வருது நீதான் காரணம் அப்படின்னு எங்க அம்மாவை பிடிச்சி கடுமையா சத்தம் போடுவேன். அது மண்டையை சொல்லிச்சுட்டே உட்காந்து என்னமோ சொல்றான் அப்படின்னு அது புரியாம உட்காந்துருக்கு. இவன் அறிவா பேசுறானா இல்ல முட்டாள் பேசுறானா, அவன் மூக்குல ஒழுகுது அது நாம தான் காரணம்னு அதுக்கு தெரியாது. என்னது ஏன்னா அவங்க பகுத்தறிவை பயன்படுத்துறது இல்ல. என்னது தெரியலையா உங்களுக்கு? பகுத்தறிவு எங்க போச்சு? பகுத்தறிவு எங்க போச்சுங்க? பகுத்தறிவு ஏன் எங்க அம்மா பயன்படுத்தல? யாரு குற்றம்? எங்க குற்றமா புருஷன் குற்றமா? பொண்டாட்டி அவங்களுக்கு பகுத்தறிவு யாரு கொடுத்தாங்க? சோறு திங்க தெரியுது, ருசியை திங்க தெரியுது, அதெல்லாம் தாயோட குற்றம், ஒவ்வொருத்தருடைய குற்றம் தான். அப்ப நீங்க சரியா இருந்தா உங்க குழந்தை சரியா இருக்கும். நீங்க சரியா இருந்தா இப்ப நான் இந்த உணவு பழக்கத்தை விட்டு கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆச்சு. என் குழந்தைங்க ஒரு நாள் கூட அப்பா சாப்பிட்டியா அப்படின்னு இதுவரை கேட்டதே கிடையாது. என்னது ஏன் கேட்க மாட்டாங்க? அவங்க தின்னது பார்த்ததே இல்ல. தின்னது பார்த்ததே இல்ல. அவங்க மூக்குப்படிக்கு வலிச்சு கட்டுறாங்க, திங்குறாங்க, அதை பத்தி நான் கண்டுக்க மாட்டாங்க. என்னையே அவங்க கேட்க மாட்டாங்க. என்னது ஏன்னா அவன் டாக்டர், எங்க 2 பிள்ளைங்க இவன் டாக்டர்னு அவங்களுக்கு தெரியும். இவன் எங்க அப்பன் டாக்டர்னு அவங்க நல்லா தெரியும். உங்க அப்பன் எந்த டாக்டர்? யோகா டாக்டர், 7ஆம் அறிவு டாக்டர் நல்லா தெரியும். என்கிட்ட கேட்டாங்கன்னா சிக்கல் வரும்னு சொல்லிட்டு கேட்கவே. அப்பா அறிவுள்ளவங்க அடுத்து எங்க 2 குழந்தைங்க என்கிட்ட கேள்வியே கேட்க மாட்டாங்க. கேள்வியே கேட்க மாட்டாங்க. இதை பார்த்துட்டு என் வீட்டுக்காரையும் கேள்வி கேட்கறல 26 வருஷமா. திட்டிங்க சாப்பிட்டீங்கன்னு கேட்டா நீங்க, அதனால கேட்க மாட்டாங்க. இதுதான் எனக்கு கிடைச்ச, இதான் என்னோட குடும்ப அமைப்பு. இதுதான் ஆமா, இதுதான் விஷயம். இப்படி எல்லாம் ஏன்னா நான் மாறினாத்தான். இப்ப நான் மாறிட்டேன்னு வச்சுக்க, நான் மாறிட்டேன்னா அப்புறம் மற்றவங்க மாறினா என்ன, மாறிட்டேன்னு எனக்கு என்ன? என்னை பார்த்து நீ கத்துக்கிட்டேன்னா அப்ப என் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தோம்னா இலவசம் தான். நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியாது. என் பிள்ளை என்னை பார்த்து கத்துக்கிட்டே இலவசம். உங்களுக்கு எப்படி நான் சொல்லி தர முடியும்? அதுக்கு பெனால்டி போட்டு வாங்கிக்கிறது. என்னது எல்லாத்தையும் குடும்பமா நினைக்க முடியாது இல்லையா? அது சாத்தியமே இல்லை. எல்லாத்தையும் சாத்தியமே கிடையாது. என்னது அந்த அளவுக்கு நீ என்ன தியாகம் பண்ண போற? ஒரு தியாகம் பண்றது இல்லையே. என் குழந்தையாவது பீஸ் கொடுத்து கத்துக்கிட்டாதான் அத நாங்க ஒழுங்கா. இதத்தான் நந்தியம்பெருமாளை பத்தி பாடுகின்ற பொழுது எப்பரிசாயினும் ஏத்திமின் ஏத்தினால், அதாவது அந்த குருவோட அருளை பெறுமானும்னா ஆசிரியரோட அருளை பெற வேண்டும். ஆசிரியருடைய பண்பை பெறணும்னா ஆசிரியருக்கு எப்பரிசாவும் கூட ஏதாவது பரிசுனா உயர்ந்ததுன்னு அர்த்தம். பரிசு கொடுத்து அவனை ஆசிரியரை பிடித்துக்கொள்னு அர்த்தம். எப்பரிசாயினும் ஏத்திமின் ஏத்தினால் அப்பரி ஈசனை அருள் பெறலாம். அப்பரினா மேலே இருக்கிற அப்பர் ஈசனோட அருளை பிடித்துக்கலாம்னு சொல்றாரு. இனி இந்த பரிசை கொடுத்து யாரு அந்த ஆசிரியருக்கு கப்பம் கட்டி பரிசை கொடுத்தீங்கன்னா அப்பரிசுனா அப்பர் மேலே இருக்கிற ஈசனோட அருளை பெறலாம்னு அர்த்தம். அதுக்கு என்னது ஈசனுடைய அருளை பெறலாம். ஈசன் அருளை வேற ஒரு அளவும் கிடையாது, இயற்கை ஆற்றல் தான். என்னது உடனே ஈசன்னா நேர அங்க கமண்டலத்தை எடுத்துட்டு போய் அப்புறம் என்ன கோயில், சிவன் கோயில் சுத்துறதெல்லாம் கிடையாது. என்னது சிவன் கோயில் சுத்தலாம் கிடையாது. நீங்க தான் சிவனாச்சே, நீங்க தான் சிவன். உள்ளம் பெருங்கோயில் நிறுத்த போறோம். இயற்கை உணவோடு நிறுத்த போற, சாயங்காலம் பேசலாம். திருப்பி நான் வர்றேன். உள்ளம் பெருங்கோயில் ஊனோடம்பு ஆலயம் வள்ளல் பெருமானுக்கு வாயிற் கோபுல வாசல் தெளிர தெளிந்தாருக்கு சிவனை சிவலிங்கன்னு சொல்றான். உங்க உடம்புதான் கோயில் அப்படின்னா பெண்களும் அகத்தூய்மையில ஈடுபட வேண்டும் அர்த்தம். பெண்களும் தன்னை சுத்தம் செய்து யோகிகளாக மாறலாம்னு அர்த்தம். ஆண்களும் சுத்தம் செய்து யோகிகளா மாறலாம். இதுக்கு பிரம்மச்சாரியும் தேவையில்லை என்று திருவள்ளுவர் சொல்லுகிறார். பிரம்மச்சாரியும் தேவையில்லை. என்னது
பிரம்மச்சாரி தேவையில்லை. தேவையில்லை என்று திருவள்ளுவர் சொல்லுகிறார். அதுதான் வந்து துறந்தார்க்கு துப்புரவு வேண்டி மறந்தார்கள் மற்ற அவர்கள் தவம். அதாவது துறவிகளை தூய்மையானவர்கள் என்று காட்டுவதற்காகவே நீங்கள் ஏன் உங்களை அழுக்காக்கி கொண்டீர்கள்? அவன் தூய்மை அடைவதைப் போல நீயும் குடும்பத்தாரும் தூய்மை அடைந்து மேன்மை அடைய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன். நாம வந்து சாயங்காலம் 7:30 மணிக்கு பேசுவோம். நன்றி. 7:30.